ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 2 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நினைவு. பதம் 29. ச ஏவ கோதனம் லக்ஷ்மியா நிகேதம் சிதகோபிருஷம் சாரயன் அனுகான் கோபான் ரணத்வேனோர் அரீரமத். மொழிபெயர்ப்பு. எல்லா சௌகரியங்களுக்கும் செல்வங்களுக்கும் உறைவிடமான பகவான் மிகவும் அழகிய காளைகளை மேய்க்கும் பொழுது தமது புல்லாங்குழலை வாசித்து தம்மிடம் விசுவாசம் கொண்டிருந்த இடைச்சிறுவர்களை அவர் உற்சாகப்படுத்தினார். பொருளுரை. பகவான் 6 அல்லது 7 வயதுடையவராக வளர்ந்த பொழுது மேய்ப்பு நிலத்தில் பசுக்களையும் காளைகளையும் கவனித்து கொள்ளும் பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் ஆயிரக்கணக்கான பசுக்களுக்கு சொந்தக்காரரும் விராசுதாரருமான ஒரு செல்வந்தரின் மகனாக இருந்தார். வேதங்களின்படி ஒருவன் பெற்றுள்ள தானியங்களையும் பசுக்களின் எண்ணிக்கையும் கொண்டுதான் அவனுடைய செல்வச் சிறப்பு மதிப்பிடப்பட்டு வந்தது. பசுக்களையும் தானியங்களையும் பெற்றவனால் தன் உணவு பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியும். மனித சமூகத்தின் பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதற்கு தேவையாக இருப்பது இதுதான். இவ்விரண்டையும் தவிர மற்ற அனைத்தும் மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கை தேவைகளாகும். இச்செயற்கை தேவைகளின் மனிதன் மதிப்புயர்ந்த தன் வாழ்வையும் நேரத்தையும் வீணாக கழிக்கிறான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மனித சமூகத்தின் போதகர் என்ற முறையில் வைசியர்கள் அல்லது வணிகர்கள் பசுக்களையும் காளைகளையும் மேய்த்து அவற்றுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதை தமது சொந்த உதாரணத்தின் மூலமாக காட்டினார். மனிதனுக்கு பசு தாயாகவும் காளை தந்தையாகவும் இருக்கின்றன என்பது ஸ்மிருது சாஸ்திரத்தின் சட்டமாகும். குழந்தை தாய்ப்பாலை குடிப்பதைப் போல் மனித சமூகம் பசுவின் பாலை குடிப்பதால் அது நமக்கு தாயாகும். மேலும் குழந்தைகளை பராமரிக்க தந்தை சம்பாதிக்கிறார். அவ்வாறே உணவு தானியங்களை உற்பத்தி செய்வதற்காக காளை நிலத்தை உழுகிறது. தாய் தந்தையைப் போல் விளங்கும் பசுவையும் காளையையும் கொல்வதன் மூலம் மனிதன் தன் ஜீவநாடியையே கொன்றுவிடுகிறான். பசுக்களும் காளைகளும் சிவப்பு, கருப்பு, பச்சை, மஞ்சள், சாம்பல் முதலான பல நிறங்களை கொண்டிருந்தன என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அவற்றின் அழகிய நிறங்களும் சுகாதாரமான சிரித்த முகத்தோற்றங்களும் புத்துணர்வை அளித்தன. அனைத்திற்கும் மேலாக பகவான் புகழ்பெற்ற தமது புல்லாங்குழலை வாசிப்பது வழக்கம். அவரது புல்லாங்குழலிலிருந்து எழும் ஓசை அவரது நண்பர்களுக்கு உன்னத ஆனந்தத்தை அளித்ததால் அருவவாதிகள் போற்றும் பிரம்மானந்தத்தை பற்றிய எல்லா பேச்சுக்களையும் அவர்கள் அறவே மறந்து விட்டவர்களாக இருந்தனர். சுகதேவ கோஸ்வாமியால் விளக்கப்பட இருப்பதைப் போல் இந்த இடிச்சிறுவர்கள் அதிக புண்ணியங்களை செய்த ஜீவராசிகளாக இருந்ததால் பகவானுடன் நேரடியாக உறவு கொண்டும் உன்னதமான அவரது குழலோசையை கேட்டும் இன்புற்றனர். பகவான் அவரது உன்னதமான புல்லாங்குழலை வாசிக்கிறார் என்பதை பிரம்ம சம்ஹிதை பின்வருமாறு உறுதி செய்கிறது. பிரம்மதேவர் கூறினார்: தாமரை கண்களை உடையவரும் மயில் இறகுகளால் அலங்கரிக்கப்பட்டவரும் புது மழை மேகங்களை ஒத்த தேக வர்ணத்தை கொண்டிருப்பவரும் கோடிக்கணக்கான மன்மதன்களின் அழகைவிட அதிக அழகுடையவரும் தம் உன்னதமான புல்லாங்குழலை வாசிப்பவருமான கோவிந்தனை ஆதிபுருஷரை நான் வணங்குகிறேன். இவையே பகவானின் சிறப்பு அம்சங்களாகும். ஹரே கிருஷ்ணா.